அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் மந்த் ஆஃப் ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜூலை 2017லேருந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஜூலை 1, 2017ல ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ ஏப்ரல் 2024ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 2 லேக் க்ரோரை தாண்டி இருக்கும். 2.10 லேக் க்ரோர்ல வந்து இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஏப்ரல் 2025ல அத பீட் பண்ணி எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா 2.37 லேக் க்ரோர் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கலெக்ஷனா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.37 லேக் க்ரோர். சரியா? அடுத்தது, த ஆரஞ்ச் எக்கானமி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அத ரிலேட் பண்ணி வர்றது தான் இந்த ஆரஞ்ச் எக்கானமி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது கிரியேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்லோகனுக்கு ரிலேட் ஆகி வரும். கண்டென்ட் கிரியேஷனை ரிலேட் ஆகி வரும். கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. சரியா? கிரியேட்டிவ் அண்ட் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரீஸ் அது ரிலேட் ஆகி வர்றது தான் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ஜிடிபி ரேங்கிங் அஸ் பெர் ஐஎம்எஃப்ஸ் ஏப்ரல் 2025 வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா ஐஎம்எஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுபடி இந்தியாவோட ஜிடிபி ரேங்கிங் வேர்ல்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம 4th ரேங்க்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் நம்ம 4th ரேங்க்ல இருக்கும். அடுத்தது, விச் ஸ்போர்ட் இஸ் மேக்கிங் இட்ஸ் டெபியூ அட் தி 2026 ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா டெபியூட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைமா எந்த கேமை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கேம் 2026 ஏஷியன் கேம்ஸ்ல வரப்போகுது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ்ல கூட கிரிக்கெட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 2026 ஏஷியன் கேம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜப்பான்ல வந்து நடக்க போகுது. சரியா? எங்க நடக்க போகுது அப்படின்னா ஜப்பான்ல நடக்க போகுது. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகோயா அப்படின்ற இந்த பிளேஸ்ல நடக்க போகுது. சரியா? நகோயா, ஜப்பான். லாஸ்டா, ஏர் மார்ஷல் அசுடோஸ் தீக்ஷித் அசியூம்ட் விச் கீ மிலிட்டரி பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.